வணக்கம் அண்ட் வெல்கம் டு வணக்கம் நண்பா யூடியூப் சேனல். ஸோ இந்த கிளாஸில் வந்துட்டு வார்ப்பு டெக்ஸ்ட்டு அப்படின்னு பார்க்க போகிறோம். வார்ப்புனா என்ன, வந்துட்டு வளைக்கிறது, முறுக்கிறது, உடைக்கிறது இல்லை, வளைக்கிறது, ஒரு மாதிரி நெளிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை வார்ப்பு மூலமாக நம்ம பண்ணலாம். ஸோ அது வந்துட்டு 3 டைப் வந்துட்டு இருக்குது. அதனால தான் நாங்கள் வணக்கம் நண்பா, வணக்கம் நண்பா, வணக்கம் நண்பா அப்படின்னு 3 போட்டு வச்சுருக்கேன். ஸோ அது டிஃப்ரென்ஷியேட்டுக்கு தான், அந்த டிஃப்ரென்ஷியேட்டை காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் 3ஐயும் நான் சொல்கிறேன். ஸோ 3 டைப்பாக இந்த வார்ப் டெக்ஸ்ட்டை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வணக்கம் நண்பா ரெட் கலரை வந்துட்டு அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 இடத்துல இருக்குது. ஒன்று வந்துட்டு ரைட் சைடில் மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல. ஸோ இங்கே பாருங்கள் மேக் என்வலப்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த இது ஆரோவை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேக் வித் வார்ப்னு இருக்கும், மேக் வித் மெஷ்னு இருக்கும். இது ஃபஸ்ட்டு 2 நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா, இது 2 டைப்பு. 3வது டைப் வந்துட்டு இந்த 2ம் எங்கே இருக்கும், இது வந்துட்டு ஃபைல் மேனேஜரில், அதாவது மேலே இருக்கிற அந்த டூல் பாக்ஸ் மேலே இருக்கிற அந்த இதில் வந்துட்டு எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் போங்க. ஆப்ஜெக்ட் போயிட்டு அதில் என்வலப்னு இருக்குது பாருங்கள். நம்ம இது மேலே மவுஸை வச்சப்போ நம்மளுக்கு என்ன காட்டுச்சு, மேக் என்வலப். ஸோ அப்படின்னா ஆப்ஜெக்டில் என்வலப்பு தான். என்வலப் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, என்வலப் டிஸ்டார்ட்னு. ஸோ அதில் போனீங்கன்னா மேக் வித் வார்ப்பு, மேக் வித் மெஸ்ஸுங்கிறது நம்ம அங்கே பார்த்தோம். 3வதாக இருக்கிறது தான் மேக் வித் டாப் ஆப்ஜெக்ட். ஸோ அது வந்து இந்த 3வதாக நம்ம பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேக் வித் வார்ப்புன்னு இருக்குது. மேக் வித் வார்ப்பு வந்துட்டு செலக்டில் இருக்குது. ஸோ மேக் வித் வார்ப்பு செலக்டில் இருக்குன்னா நம்ம இந்த ஐக்கானை கிளிக் பண்ணால் போதும், அந்த ஃபஸ்ட்டு ஒன்று தான் கிளிக் ஆகும். இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன், எனக்கு வந்துட்டு இந்த ஆப்ஷன் கிடச்சிருச்சு பார்த்தீங்களா. இப்போ நான் ப்ரீவியூ செலக்ட் பண்ணேன்னா எனக்கு இங்கே பாருங்கள் ஆர்ச்சு மாதிரி வந்துருச்சு, ஆர்க்கு. ஸோ ஏன்னா இங்கே ஆர்க்கு செலக்டில் இருக்குது, ப்ளஸ் அது ஹரிசாண்டலில் லெஃப்ட் டு ரைட்டில் இருக்குது. வெர்டிக்கல்னால் மேலேருந்து கீழே. ஸோ வந்துட்டு நம்ம ஹரிசாண்டலே வச்சுக்கலாம், அதுதான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஆர்க்குங்கிறது அந்த மாதிரி வருது. ஆர்க் லோவர்னால் இங்கேருந்து கீழே. ஸோ இது ஒன்று வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆர்க்கில் மேலே பயங்கரமாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஆப்ஷன்லாம் நீங்கள் வந்துட்டு வளைச்சி பண்ண முடியாது. இது பாருங்கள் ஒரு வாய் மாதிரியே பண்ணிருச்சு. பல்கு, ஷெல் ஓவரு, ஷெல் அப்பரு, ஃப்ளாகு. எப்படி ஃப்ளாகு பார்த்தீங்களா. இதில் வந்துட்டு உங்களுக்கு இதில் நீங்கள் செலக்ட் பண்ணுறதுலாம் கீழே வரும். ஓகேங்களா, இந்த மாதிரி நீங்கள் எது செலக்ட் பண்ணாலும், இப்போ ஃப்ளாக் செலக்ட் பண்ணாலும் கீழே ஒரே ஆப்ஷன் தான் இருக்கும். அதில் இருந்து நீங்கள் எந்த அளவுக்கு பெண்டை பண்ணுறீங்க இல்லை கம்மி பண்ணுறீங்கிறத நீங்கள் மேனுவலாக கூட அட்ஜஸ்ட் பண்ணலாம். அங்கே பாருங்கள், இது வந்து ஃபுல் பெண்டு, இது இந்த ஆப்போசிட் பெண்டு. ஸோ வந்துட்டு இது பேக் சைடு, இது ஃப்ரண்ட் சைடுங்கிற மாதிரி. இது மைனஸில் போகும், இது வந்துட்டு ப்ளஸில் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளாக் ஷேப் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்குது. இப்போது டிஸ்டார்ஷன்னா வந்துட்டு சின்னதுலேருந்து பெருசு போகிறது தான் டிஸ்டார்ஷன். இப்போ ஹரிசாண்டல்னால் லெஃப்டில் இருந்து ரைட்டுன்னு சொன்னோன்னா, ஸோ இப்போ லெஃப்ட்லேருந்து ரைட்டு ஏதோ ஒரு சைடு சின்னதாக இருக்கணும், ஏதோ ஒரு சைடு பெருசாக இருக்கணும். அதே மாதிரி தான் இது வந்து இந்த ஃப்ளாக் ஷேப்புக்கு மட்டும் இல்லை, எல்லாமே தான். வெர்டிகலர்னால் மேலேருந்து கீழே. ஆனால் இந்த இதுக்கு வந்துட்டு செட் ஆகாது, ஏன்னா நம்ம வெர்டிகலர் வச்சுருந்தோம்னா அது இதாகும். ஸோ அந்த வெர்டிகல் கூட அதுக்கேற்ற மாதிரி ஷேப் இருந்துச்சுன்னா தான் அது செட் ஆகும், இல்லைன்னா அது செட் ஆகாது. ஸோ அதை மட்டும் வந்துட்டு கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் ஒரு இதுவும் வச்சு பாருங்கள். ரவுண்டுக்கு இருக்குது, ரைஸ், ட்விஸ்ட்டு, வளைச்சி வருது. ஸோ இந்த மாதிரி லென்த்தாக இருக்கிற டெக்ஸ்ட்டுக்கெலாம் ஆர்க்கே கரெக்டாக இருக்கும். அதை வேணால் கம்மி பண்ணிக்கலாம், உங்கள் சர்க்கிளுக்கு ஏற்ற மாதிரி, நீங்கள் உங்கள் லோகோவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். போன கிளாஸில் ஒரு லைன் வச்சு நம்ம பண்ணோம், அது வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இந்த லெஃப்ட் டு ரைட்டு கரெக்டாக உங்களால் பண்ண முடியாமல் கூட போகலாம். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்துட்டு நீங்கள் இதை யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ அதனால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் அதே மாதிரி கீழே இருக்கிற அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பாருங்கள். ப்ரிவியூ கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்துட்டு அங்கே வரும். ப்ரிவியூ கொடுக்கலிங்கன்னா உங்களுக்கு வராது. நான் இப்போ கொடுத்துட்டனால அங்கே அப்படியே இருக்குது. ஸோ அவ்வளோதான். ஸோ இதில் எல்லா ஆப்ஷனும் கொடுத்து அதில் எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணிங்கன்னா அதுதான் வார்ப்பு. ஸோ ஃபஸ்ட்டு இது முடிஞ்சிருச்சு. 2வது வந்துட்டு அதுலேயே செகண்ட் ஒன்று இருக்குது, மேக் வித் மெஷ்ஷு. அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டூல்ஸ் வரும். இதில் வந்துட்டு ப்ரிவியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லைன்ஸ் வரும். ஏன்னா இங்கே நீங்கள் ரோ அண்டு காலம், ரோனால் வந்துட்டு இதுதான் ரோ, லெஃப்ட்லேருந்து ரைட்டு, காலம்னா மேலேருந்து கீழே தான் காலம்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்துட்டு அந்த இது ரோ பாருங்கள், 1 2 3 4,
காலம் வந்துட்டு இங்கே ஒரு கோடு, இங்கே ஒரு கோடு, இங்கே ஒரு கோடு. ஸோ 1 2 3 4 காலம். இப்போ நான் இது அதிகம் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்கள், இந்த கோடு அதிகமாகிருச்சு. ஸோ நான் இப்போதைக்கு 4 வச்சுக்கிறேன். ரோ பார்த்தீங்கன்னா 4 இருக்கா, நான் 3ன்னு வச்சுன்னா ரோ வந்துட்டு நான் ஒரு 2 வச்சுக்கிறேன். ஓகேங்களா, 1 2 மேலே கீழே. ஓகே, நான் இப்போ வந்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ இதை வந்துட்டு என்ன பண்ணலாம், இப்போ பாருங்கள் செலக்ட் இதாகிடுச்சு. பாயிண்ட் நம்மளுக்கு அங்கங்கே மெஷ்ஷு, இது ஒரு மெஷ்ஷு மாதிரி மாறிடுச்சு, இது ஒரு இமேஜ் மாதிரி மாறிடுச்சு. அதாவது மாறல, எடிட்டபிளாக தான் இருக்குது. அப்போ நீங்கள் டைரக்ட் செலெக்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி ஒரு கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அதை பிடிச்சி இழுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி உங்களுக்கு வந்துட்டு அந்த டெக்ஸ்ட்டே வந்துட்டு இதாகும். ஃபஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் பிடிச்சிடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய டெக்ஸ்ட்டை எந்த பாயிண்ட்டை எங்கே வேணாலும் பிடிச்சி இழுத்து அதை வந்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றலாம். ஸோ இதை கிளிக் பண்ணி இழுக்கலாம். அதுக்கு உங்களுக்கு இந்த பாயிண்ட் கூட இருக்கும், இதை பிடிச்சி இந்த மாதிரி ஷேப் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி மேனுவலாக கஸ்டமைஸாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி வளைச்சி பண்ணுறதுக்கு, அது அப்படியே அந்த கோட்லேயே உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு 2வது ஆப்ஷன் யூஸ் ஆகுது. ஓகேங்களா, ஸோ இது ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு இல்லை, 2 தான் இருக்குது. 3வது வந்துட்டு நான் எங்கே இருக்குன்னு சொன்னேன்னா ஆப்ஜெக்டில் சொன்னேன். ஸோ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆப்ஜெக்டில் போயிட்டு அதில் என்வலப் டிஸ்டார்ட்டில் 3வது மேக் வித் டாப் ஆப்ஜெக்ட். ஆனால் இதை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வேணும், ஏன்னா நம்ம ஆப்ஜெக்டில் தானே பண்ணுறோம். ஸோ இப்போ வந்துட்டு ரவுண்ட் ஷேப்பை நான் இதை பண்ணலான்னு இருக்கேன். சரிங்களா, இப்போ வந்துட்டு ரவுண்ட் ஷேப்பு, ரவுண்டை நான் இது மேலே போட்டுக்கிறேன். இதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கலர் ஏதோ ஒன்று வச்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்து பின்னாடி இருக்குது, இப்போ கரெக்டாக தான் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு வந்துட்டு லேயர்ஸில் வந்துட்டு இந்த டெக்ஸ்ட்டு வந்து முன்னாடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து அதை பின்னாடி போடணும். ஏன்னா இப்போ டெக்ஸ்ட்டை தான் நம்ம இந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி மாற்ற போகிறோம். அப்போ இந்த ஷேப்பை வந்து முன்னாடி கொண்டு வரணுன்னா நீங்கள் இங்கே கிளிக் பண்ணி தூக்கி மேலே போட்டாலும் ஓகே லேயர்ஸில், இல்லைனா ரைட் கிளிக் பண்ணி அரேஞ்ச்மெண்ட்டில் ஃப்ரண்ட்டு கொடுத்தீங்கன்னா ஃப்ரண்ட் வந்துடும். ஸோ இது பின்னாடி இருக்கணும், இது முன்னாடி இருக்கணும், பக்கத்தில் இருக்கணும். செலக்ட் பண்ணிங்கன்னா ரெண்டையும் செலக்ட் ஆகிடணும். இங்கே பாருங்கள், இங்கே பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ரெண்டுமே செலக்ட் ஆகிருக்கணும். இந்த மாதிரி செலெக்ஷன், இந்த மாதிரி பக்கத்தில் அந்த ஷேப் மேலே இது கரெக்டாக இருந்துச்சுன்னா இப்போ நான் பண்ணுறது கரெக்டாக ஒர்க் ஆகும். ஆப்ஜெக்டில் போயிட்டு என்வலப் டிஸ்டார்ட்டில் மேக் வித் டாப் ஆப்ஜெக்ட் அப்படின்னு நான் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இங்கே பாருங்கள், அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இது ரெண்டும் ஒன்றாயிருச்சு பாருங்கள். அந்த ரவுண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி என்னோடய டெக்ஸ்ட்டு வந்துட்டு உக்காந்துக்கிச்சு. ஸோ இதுதான் இதோட 3வது டைப்பு. ஸோ இந்த 3மே ஆப்ஜெக்ட்டுக்குள்ளார என்வலப்பில் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஃபஸ்ட் 2 ஆப்ஷன் வந்துட்டு இங்கேயே இருக்கும். ஏதாச்சும் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கேயே இருக்கும், அதை வச்சு பண்ணிக்கலாம். இது நான் ஆல்ரெடி அப்ளை பண்ணுறதுனால இந்த இடத்துல இல்லை, ஏன்னா இப்போ பாருங்கள் அப்ளையில் இருக்குது, என்வலப் வார்ப்பில் இருக்குது. இதை செலக்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், இங்கே பாருங்கள் என்வலப் மெஷின் இருக்குது, இதை செலக்ட் பண்ணால் என்வலப் டாப்னு இருக்குது. ஸோ இது எல்லாமே திரும்பவும் எடிட் பண்ணிக்கலாம். ஒரு தடவை பண்ணிட்டா ஓகே கொடுத்துட்டா அது பண்ண முடியாதுன்னு கிடையாது. இங்கே பாருங்கள் பெண்டை பாருங்கள் கம்மி பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி டிஸ்டார்ஷன் கம்மி பண்ணலாம், எல்லாமே இருக்குது. 0ன்னு வைக்கிறேன், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் இங்கே ஆர்க் இருக்குது, எல்லாமே செலக்ட் பண்ணிக்கலாம். இதை வந்துட்டு ஒருவேளை ஓகே இதை நான் எப்படிப்பா எடிட் பண்ணுறது, திரும்ப இதில் ஏதோ ஒரு வந்துட்டு இன்னொன்று தப்பாக போட்டிருக்கேன், இல்லை ஸ்பேஸிங் கரெக்டாக இல்லைன்னா இப்படி டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வரும். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணி பண்ணலாம். ஆனால் ப்ராப்பராக எடிட் பண்ணோன்னா எப்படி பண்ணோன்னா டபுள் கிளிக் பண்ணாதீங்க, இதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாருங்கள், இந்த ஸ்டார் வளைஞ்ச மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ வந்து எடிட்டில் என்வலப்பில் இருக்குது. இந்தாண்ட பார்த்தீங்கன்னா எடிட்டு கண்டென்ட்னு இருக்குது. அதை செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இதை இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு வணக்கம் அப்படின்னு மட்டும் டைப் பண்ணி ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ திரும்ப என்வலப் போனீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். டபுள் கிளிக் பண்ணாலும் ஒன்று தான் இருந்தாலும், நான் இந்த ஆப்ஷன் எதுக்கு சொல்கிறேன்னா, இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இது வந்துட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ உங்களுக்கு ப்ரொஃபஷ்னல் வேல நீங்கள் இதை செலக்ட் பண்ணுவீங்க. இங்கே போனால் எடிட்டு, இங்கே போனால் உங்களுக்கு திரும்ப அந்த மாடிஃபிகேஷன்ஸு. அதே மாதிரி இப்போ பாருங்கள், இது ஐசோலேட்டில் இருக்குது, எஸ்கேப் அழுத்துங்க, திரும்ப இதெல்லாம் வந்துடும்.
அதே மாதிரி இதுக்கும் 2 இருக்குது. சப்போஸ் நீங்கள் இதை வளைச்சிட்டு உங்களுக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இதை வந்துட்டு ஃபுல்லாகவே எனக்கு பழைய மாதிரி மாற்றணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் ரீசெட் என்வலப் ஷேப்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்களா எல்லாமே மாறிடுச்சு. திரும்ப நீங்கள் வந்துட்டு டைரக்ட் செலெக்ஷனில் போயிட்டு ஒரே ஒரு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை பிடிச்சி நவுத்தலாம். உங்களோட விருப்பம் படி நீங்கள் ஷேப்பை செய்யலாம். அதே மாதிரி இதையும் வந்துட்டு எடிட் என்வலப் இருக்குது, கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மாற்றலாம். அப்புறம் எஸ்கேப் அழுத்திடுங்க. இது வந்து எடிட்லேருந்து என்வலப்புக்கு மாறணுன்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி மாற்றுக்கோங்க. ஸோ அதனால தான் நான் இதில் பண்ணுங்கன்னு அதனால தான் சொன்னேன். அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஸோ வார்ப் டெக்ஸ்ட்டில் வந்துட்டு இது வந்து இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா இதில் நிறைய ஷேப் இருக்குது, அந்த ஷேப்லாம் வச்சு நீங்கள் அற்புதமாக பண்ணலாம். இது வந்து உங்களோட கஸ்டமைசபிள் லோகோவில் கஸ்டமைசபிள் ஒரு ஆர்ட் ஒர்க்கில் டெக்ஸ்ட்டை போய் பேக்ரவுண்டில் இருக்கிற இமேஜுக்கு ஏற்ற மாதிரி அப்ளை பண்ணணுன்னா இந்த செகண்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி மெஸ்ஸை வச்சு பண்ணலாம். இது வந்துட்டு ஏதாவது ஒரு ஷேப்பில் டக்குன்னு உட்காரணும், அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி டெக்ஸ்ட்டு உட்காரணும் அப்படின்னா வந்து இதை வச்சு பண்ணலாம். போன கிளாஸில் வந்துட்டு அந்த நிறைய கண்டென்ட்டை உட்கார வச்சோம். இது வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனே இதுக்குன்னே கொடுத்துருக்காங்க. டக்குன்னு அந்த ரவுண்டோ இல்லை ஸ்கொயரோ இல்லை ஸ்டாரோ டக்குன்னு உட்காந்திக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது எங்கன்னா ஆப்ஜெக்டில் என்வலப் டிஸ்டார்ட்டில். ஸோ இவ்வளோ தான் இந்த வார்ப் டெக்ஸ்ட்டில். இதை வந்துட்டு வார்ப் டெக்ஸ்ட்டு நான் மஞ்சள் கலர் பண்ணவே இல்லை, பச்சை கலர் பண்ணவே இல்லை, பரவாயில்ல மஞ்சளே பண்ணிடுவோம். ஓகே, வார்ப்பு டெக்ஸ்ட்டு முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு 3Dயில் பார்க்க போகிறோம். 3D வேறு லெவலில் இருக்கும், அது உங்களுக்கே தெரிஞ்ச ஒன்று தான். ஸோ வார்ப்பு டெக்ஸ்ட் இந்த 3ம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய இடத்துல இது யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கோ. பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்கோ, இல்லை வாட்ஸ்அப் நம்பரில் கேளுங்கோ. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.